ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருமணோர் பங்கின் நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, முக்கியமாக இன்றைக்கு புது நன்மை வாங்க போகிற, உறுதி பூசல் பெறப்போகிற, புது நன்மையும் உறுதி பூசலும் சேர்ந்து இன்றைக்கு பெறப்போகிற அன்பார்ந்த கண்மணிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்கள், தந்தை மதலைமுத்து, தந்தை ஆசை தம்பி, தந்தை எட்வின், முக்கியமாக நம்முடைய பாசமான பங்கு தந்தை அருள் பணி சத்யசீலன் அவர்களே, உங்கள் எல்லாருக்கும் முதலில் ஹாப்பி ஃபீஸ்ட். புனித திருமுழுக்கு யோவான், புனித ஸ்நாபக அருளப்பரின் பெருவிழா, பங்கு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஆயர் என்கிற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். நமக்கு 3 சந்தோஷம் இன்னைக்கு. முப்பெரும் விழா. ஒரு பக்கம் நம்முடைய பாதுகாவலர் திருமுழுக்கு யோவானின் விழா, இன்னொரு பக்கம் புது நன்மை விழா, புனிதமிகிற நற்கருணை விழா, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவின் விழா, இன்னொரு பக்கம் தூய ஆவியின் விழா. ஏனென்றால் உறுதி பூசல் பெறுகின்றார்கள். எல்லாம் சேர்ந்து நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் வழியாக நம் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். திருமணோர் மக்களுக்கு, பங்கு தந்தைக்கு, இங்கே இருக்கிற மற்ற மக்களுக்கு, இன்னும் உடனுழைப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முக்கியமாக ஆண்டவர் வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை பகுதிகள் வழியாக நமக்கு என்ன சொல்றாருன்னு கற்றுக்கணும். சரியா? முதல்ல பாருங்க, இன்றைய நற்செய்தி பகுதி திருமுழுக்கு யோவானுக்கு எப்படி அந்த பேர் வச்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம வாசிக்க கேட்டோம். வழக்கமாக தாத்தாவனுடைய பேரை வைப்பாங்க, சில சமயத்தில் அப்பாவனுடைய பேரை தான் வைப்பாங்க, ஆண் பிள்ளையாக இருந்தால். ஆனால் அன்னைக்கு வித்தியாசமாக அம்மா சொல்கிறாங்க, எலிசபெத்து சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு அருளப்பர் யோவான் அப்படின்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னம்மா நீ சொல்கிறது சரிப்பட்டு வரலையே, நம்ம மூதாதையர் யாரும் உறவினர் யாரும் இந்த பேர் வச்சில்லையே, புதுசா ஒரு பேர் சொல்றிய அப்படின்ன உடனே, ஏன்னா இந்த பேர் யார் சொன்னது? கடவுளின் தூதரே சொன்னது. கடவுளுடைய விருப்பம் இந்த பேரு. அப்படி இருக்கின்ற போது அப்பா பேசாம இருக்கிறாரு. கோயில்ல சமணச பார்த்தாரு இல்லையா, அப்போது இவருக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டது அல்லவா. அப்போதுல இருந்தே அவர் இப்போ குழந்தை பிறகுற வரைக்கும் பேசாம இருக்காரு. அவர்கிட்ட சைகை காட்டி கேட்கிறாங்க, உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? அவர் ஒரு எழுது பலகை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரும் அருளப்ப யோவான்னு எழுதுறாரு. இப்படி யோவான் அருளப்ப, நாம் எல்லாரும் கடவுளுடைய கொடை அப்படின்னு அர்த்தம். இதான் முதல் செய்தி. நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்நாபக அருளப்பர் கோயில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியாது. அருளப்பர் கோயில், திருமுழுக்கு யோவானுடைய கோயில்னா என்ன? எவ்ரிதிங் இஸ் கிரேஸ். அருள்னா என்ன? கிரேஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எல்லாம் அருள் தான். நம்ம உயிரா இருக்கோம், கடவுளுடைய அருள் தான். கடவுள் போட்ட பிச்சை. ஆண்டவரே எங்கள் மீது அருள் கூறும். நம்முடைய பாதுகாவலர் பேர் என்னன்னு கேட்டா அருள். எல்லாம் கடவுளுடைய உதவி. சில பேர் திமிரா பேசுறது, சண்டைக்கு போறது, சத்தமா பேசுறது,
கெட்ட வார்த்தை பேசுறது, ஒழுங்காவே இருக்கிறது இல்லை, எல்லாமே கடவுளுடைய அருள் நினைச்சா அப்படி அதெல்லாம் இருக்க மாட்டோம் நம்ம சாதாரணமா. அதான் முதல்ல நான் சொல்ல வந்த செய்தி. இன்னைக்கு நினைச்சு பார்த்துக்கணும், கடவுள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு முன்னாடி திருமுழுக்கு யோவான் பிறக்கிறத பத்தி செய்தி நான் கோயிலே சக்கரியாவுக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? எல்லாரும் கோயிலுக்குள்ள போக முடியாது அந்த காலத்துல. உள்பகுதிக்கு போறதுக்கு குருக்கள் தான் போகணும். அதுவும் அவங்க சீட்டு போட்டு உனக்கு தான் இன்னைக்கு நீ உள்ள போய் தூபம் போடலாம். அப்படி போகும்போது தான் கடவுள் அவருக்கு இந்த நல்ல செய்தியை சொல்றார். அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த அப்பா அம்மாவை பத்தி. பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ அப்பா அம்மா இங்க இருக்கிறீங்க, எத்தனையோ பருவம் அடைந்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, தாத்தா பாட்டி இருக்கிறீங்க. நம்முடைய பாதுகாவல புனித திருமுழுக்கு யோவான், அதாவது ஸ்நாபகாருளப்பர், அவங்களுடைய அப்பா அம்மாவை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு முதல்ல கேட்டுக்குங்க. பாருங்க, ஆண்டவர் பார்வையில் அவர்கள் நேர்மையாளர்கள். இந்த கோயிலுக்கெல்லாம் வரும்போது நம்ம புனிதருடைய கோயில், இவங்க அப்பா அம்மாவை பத்தி பைபிள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அதுவும் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஆண்டவர் பார்வையில் நேர்மையாளர். சில பேர் மக்கள் முன்னாடி நேர்மையா நடிப்பாங்க, ஆனா நீ செய்யற திருட்டு, பேசுற பொய், நீ செய்யற கெட்ட செயல் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். மனிதர் முன் நேர்மையாளராக சில பேர் நடிக்கிறாங்க, ஆனா கடவுள் பார்வையில் நீ நேர்மையாளரா? அன்பார்ந்த மக்களே, இன்னைக்கு தேர் திருவிழா ஆடம்பரமா கொண்டாடினா மட்டும் போதாது, அதை தாண்டி நம்ம என்ன செய்யணும்? நேர்மையாளரா இருக்கணும். பாருங்க, அவங்கள பற்றி இன்னொன்னு, கட்டளைகளை எல்லாம், ஒழுங்குகளை எல்லாம் அவர்கள் கடைபிடித்தவர்கள். சட்டத்தை மீற மாட்டாங்க. நாட்டு சட்டமா இருந்தாலும் சரி, திருச்சபை சட்டமா இருந்தாலும் சரி, எந்த சட்டமும் நம்ம மீறக்கூடாது. அப்பதான் நல்ல கிறிஸ்தவர்கள். சட்டம் எதுக்காக? நம்ம எல்லாம் சமாதானமா இருக்க, ஒன்னா இருக்க, எல்லாருடைய உரிமைகளை பாதுகாக்க, எல்லாரும் கடமையை செய்ய, உதவி செய்ய, இதுக்காக தானே சட்டம். ரூல் இதான். ரூலுன்னா, உதாரணமா ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போகணும்னா 10 மணிக்கு தான் நான் போவேன் அப்படின்னு யாருன்னா போனா என்ன அர்த்தம்? முதல் வகுப்பு பாடம்லாம் தெரியாது. ரூல் பிரகாரம் தான் நம்ம இருக்கணும். இந்த நேரத்தில் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும்னா இருக்கணும். இல்லைன்னா மற்றவங்க படிக்க முடியாது, பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. அப்படிதானே? அதனால பாருங்க, திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர் சட்டங்களை எல்லாம் கடைபிடித்தார்களாம். பாருங்க, தொடர்ந்து இருக்க, அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். குற்றமற்றவர்கள். என் மேல யாரும் எந்த தப்பும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது, அப்படி நம்ம வாழணும். அதான் இன்னைக்கு ஆசை. மீண்டுமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், இந்த திருவிழானால் மாற்றம். என் கடமையை ஒழுங்கா செய்வேன், யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டேன், போற இடத்தெல்லாம் நல்லது செய்வேன், என் பாடத்தை ஒழுங்கா படிப்பேன், பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன். ஏனென்றால் குற்றமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். குற்றமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, அப்புறம் தான் இந்த குழந்தையை பற்றி என்ன சொல்லியிருக்கு பாருங்க. முதல்ல அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி, அஞ்சாதீர்கள், பயப்படாத. பிரியமான திருமணவர் மக்களே, இன்னைக்கு சாமி உங்களுடைய பயம், கவலை, ஏக்கம், எதிர்பார்ப்பு, பிரச்சனை எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறார். முதல்ல ஆண்டவர் நமக்கு சொல்ற செய்தி, பயப்படாத. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் படிக்கிறீர்கள். சில சமயத்தில் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. ஆனால் மனம் முடியக்கூடாது.
அஞ்சாதீர்கள். தூய ஆவி இப்போது உங்கள பாருங்க, 19 பேருக்கு இன்னைக்கு அருள் அடையாளத்தின் வழியா, உறுதி பூசல் வழியா வரப்போகிறார். தூய ஆவி துணிச்சலை தருபவர். பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தனியா இல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அன்னைக்கு சொல்லப்பட்ட செய்தி பாருங்க, அஞ்சாதீர்கள் என்ற செய்தி அன்றைக்கு சொல்லப்பட்டது பாருங்கள். அடுத்தது பாருங்க, உன் குழந்தை பிறக்க போது உன் ஜெபத்தை நான் கேட்டேன்னு சாமி சொல்றேன். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். மறந்து விடாதீர்கள், ஜெபம் கேட்கப்படும். அன்றைக்கு சக்கரியாவுடைய ஜெபம், எலிசபெத்தினுடைய ஜெபம் முதிர்ந்த வயசுலே கேட்கப்பட்டது. குழந்தையே இருக்காது, வயசாயிடுச்சு உங்களுக்கு, எல்லாம் திட்டினாங்க. உங்களுடைய ஏளனத்தை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் போக்கி விடுவார். உங்கள் ஏளனம் எல்லாம் போய்விடும். சக்கரியாவுக்கு உன் ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கவலைப்படாத, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்புறம் அந்த குழந்தையை பற்றி சொல்லும்போது முதல் செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீர் மகிழ்ச்சி அடைவேர், எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இன்னைக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும். ஒரு பாட்டி அழுதுகிட்டே இருக்கு. ஏன் பாட்டி அழுகிறான்னு கேட்டா, என் பேரன் குடிச்சிட்டு வந்து உதச்சிட்டான் என்ன அப்படின்னு சொல்லி. மகிழ்ச்சியா? அதுவும் அந்த பாட்டி அப்பா அம்மா கூட இல்லை, அதை தாண்டி அந்த பாட்டி அதுகிட்ட வந்து எதுக்கு உதைக்கிறா, இன்னும் கொஞ்சம் காசு வேணும் குடிக்கிறதுக்குன்னு சொல்லி. நாம் பிறந்ததனால் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பிள்ளைகளே, நீங்க நல்லா படிச்சா தானே அப்பா அம்மா மகிழ்ச்சியா இருப்பாங்க. மார்க் ஒழுங்கா வாங்கலன்னா, ஃபெயில் ஆனா மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. நாம் இருப்பது, வாழ்வது மற்றபடி மகிழ்ச்சிக்காக. நம்முடைய பாதுகாவலரை பற்றி சொல்லியிருக்கு, திருப்பி 2 தடவை சொல்லியிருக்கு. மீண்டும் அவர் பிறந்த பிறகும் சொல்லியிருக்கு, பிறகு முன்னாடியே சொல்லியிருக்கு. அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். சில பேர் குடும்பத்தாருக்கே மகிழ்ச்சி கொடுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு எங்க மகிழ்ச்சி கொடுக்க போறாங்க. சில பேர் குடும்பத்தாருக்கு மட்டும் கொடுப்பாங்க, மற்றவங்க கூட எல்லாம் சண்டை போடுவாங்க. இங்க திருமுழுக்கு யோவானை பொறுத்தவரை உனக்கு மகிழ்ச்சி சக்கரியாவுக்கு சொல்றார், மற்றவர்களும் மகிழ்வார்கள் சொல்றார். ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். சில பேர் ஊர்ல நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் முன்னாடி வந்து நிக்கணும், நீங்களாம் பின்னாடின்வாங்க. மக்கள் முன்னாடி பெரியவங்களா இருக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் சில பேருக்கு, அப்படித்தானே? அதனால தானே சண்டை வருது. எனக்கு பிள்ளை என்ன மதிக்கல, என்ன சேர்க்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொன்னு பாருங்க, நம்ம திருமுழுக்கு யோவான், எத்தனை பேர் நம்ம ஊர்ல குடிச்சிட்டு நிலவரம் தெரியாம இருக்க போறாங்களோ சாயந்தரம் எனக்கு தெரியாது. சில பேரு ரொம்ப, அவர் மது அருந்த மாட்டார். திருமுழுக்கு யோவான் பிறக்கத்துக்கு முன்னாடியே அவரை பத்தி மது அருந்த மாட்டார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த முக்கியமா அந்த ஆண் பிள்ளைகள்லாம் மற்றவங்களாம் கெட்ட புத்தி சொல்லி கொடுக்குறாங்க. சில பசங்க ஹைஸ்கூல்லையே காலேஜ்லேயே குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க, போதை பொருள் ஆரம்பிச்சிடறாங்க. ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்கிறவர்கள், திருமுழுக்கு யோவானை பார்க்கிறவர்கள் குடிச்சிட்டு நிலவரம் தெரியாம இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டார். பாருங்க, நான் சொல்லுவேன், ஒரு புது கவிதைகளை படிச்ச, மது கிண்ணத்தை மது பாட்டிலே அவர்கள் காலி செய்கிறார்கள், அதற்கு பதிலாக குடும்பத்தாரின் கண்ணீரை அல்லவா அது நிரப்பிக் கொள்ளுகிறது. அந்த பாட்டில் வந்து குடும்பத்தாரின் கண்ணீரால் நிறைகிறது. பாருங்க, 400 ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒருத்தவர், அதுல 200 ரூபாயை குடிச்சிடறார், மீதி 200 ரூபா தான் குடும்பத்தையே வாழ வைக்கணும். மது அருந்த மாட்டார் அப்படின்னு சக்கரியா கோவம் பிள்ளை, ஏன்னா நான் அவரை தயாரிக்கிறேன் என்று. நல்லா வாங்கி மத்த சாப்பிடு, ஏன் இப்படி வந்து குடும்பத்தை நாசமாக்குற?
இன்னைக்கு ஆயர் வந்து பூசை வச்சாரு, பிரசங்கம் வச்சாரு, அதை கேட்டு நான் திருந்த போறேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா சில ஆம்பளைங்க குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றால் அதை விட எனக்கு பெரிய சந்தோஷமே கிடையாது. நிச்சயமாக அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த காலத்துல போதை மருந்து என்னென்னவோ சாப்பிட்றாங்க, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஆண்டவர் அதற்காக நம்மை படைக்கவே கிடையாது. மனசிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றை கேட்கிறார் பாருங்கள், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார். திருமுழுக்கு யோவான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார். இன்றைக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்க 19 பேர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட போகிறீர்கள். மக்களை ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் மனப்பாங்கோடு வல்லமையோடு செயல்படுவார். தந்தையரும் மக்களும் உளமொத்து போகச் செய்வார். எல்லாரும் சமாதானமா இருக்கணும், அதான் எனக்கும் ஆசை. திருமுழுக்கு யோவான் எல்லாரும் சமாதானமா இருக்க செய்வாராம். கீழ்ப்படியாதோர் நேர்மையாளராக கீழ்ப்படிய செய்வார். ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களினத்தை உருவாக்குவார். இதெல்லாம் சொல்லியிருக்கு. உண்மையா இந்த வாசகம்தான் நேற்று மாலை நிறைவேற்றப்படுகிற அந்த திருவிழிப்பு திருப்பலியிலே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் பாருங்க, அருமையான இவருடைய குணம் பாருங்க, அருமையான இவருடைய குணம். இதிலிருந்து பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சாமி நம்ம எல்லாரையும் அழைக்கிறார், திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. பாருங்க, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் இன்னும் அருமையா இருக்கு. அது இயேசு சாமிக்கு பொருந்தும். எசையா இறைவாக்கினர் நூல்ல துன்புறும் ஊழியனின் பாடல்கள் நிறைய இருக்கு. அந்த வாசகத்தை தான் ரொம்ப அருமையா வாசிச்சிங்க நீங்க. இங்கேயும் நல்லா தயாரிச்சு அது எல்லாம் இயேசுக்கு பொருந்தும். நம்முடைய பாதுகாவலர் திருமுழுக்கு யோவானுக்கும் பொருந்தும். அதுல முதல் செய்தி என்னன்னா, கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். உங்க எல்லாம் திடீர்னு அப்பா அம்மாவுக்கு நீங்க பிறக்கல, ஆண்டவருடைய இஷ்டத்தினால்தான் பிறந்திருக்கிறீங்க. உன்னுடைய தாய் வயிற்றிலிருந்து நீ பிறந்தது. அன்பார்ந்த புதுநன்மை உதிபூசல் குழந்தைகளே, நீ கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து பாருங்க, தாய் வயிற்றில் உருவாகும் போதே என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டார். நம்முடைய பிறப்பு, நம்முடைய வாழ்வு எல்லாமே சாமியினுடைய ஆசீர்வாதத்தினால. இன்னைக்கு அதுதான் கேட்டோம். அதுதான் எசையா இறைவாக்கினர் 49 நம்ம வாசிக்க கேட்டோம். தாய் வயிற்றில் உருவாகும் போதே பெயர் சொல்லி கூப்பிட்டார். தொடர்ந்து சொல்றார், இயேசு சாமிக்கும் பொருந்தோம், இறைவாக்கினர்களுக்கும் பொருந்தோம், இவருக்கும் பொருந்தோம். முக்கியமா நம்ம பாதுகாவலர் திருமுழுக்கு யோவானை பற்றி இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க யாரை பார்க்க பாலைவனத்துக்கு போவீங்க? காற்றில் ஆடும் நாணலையா? பட்டு துணி மெல்லிய ஆடை அணிந்த மனிதரையா பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்குற. இஷ்டத்துக்கு அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான், அப்படிப்பட்டவனையா பார்க்க போனீங்க? ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஆளையா பார்க்க போனீங்க? இல்லை, ஒரு இறைவாக்கினரை பார்க்க போனீங்க. அதுவும் எல்லா இறைவாக்கினர்களும் மேலான ஒருவரை பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இயேசுசாமி அவருக்கு தான் சொன்னார். பெண்களிடம் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாருமே கிடையாது. நம்ம மறை மாவட்டத்துல இங்க மட்டும்தான் இந்த கோயில் அவருக்கு. பாருங்க, நம்முடைய மறை மாவட்டத்தில் எவ்வளவு பெருமை. திருமனூருக்கு பெண்களிடம் பிறந்தவர்களுள் யாருமே இவ்வளவு பெரியவர் இல்லை. அவருடைய பெயரிலே கோவில். பாப்பானவர் திருத்தந்தை பேர் என்ன? ஒவ்வொரு பூசையிலும் சொல்றாங்களே, என்ன பேரு? 14ஆம் லியோ. 14ஆம் லியோ. ஆனா யோவான்
முக்கியமா திருமுழுக்கு யோவான் நம்ம குறிக்கிறது தான். நற்செய்தியாளர் யோவானை விட யோவான்னு எத்தனை பாப்பானவர் பேர் வச்சிருந்தாங்க தெரியுமா? எத்தனை பாப்பானவர் பேர் வச்சிருந்தாங்க? 23 பேர். இப்ப லியோ 14 தான், கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆனா எல்லாரையும் விட அதிகமா இப்ப 2000 வருஷமா திருமுழுக்கு யோவானை முக்கியமாக பாதுகாவலராக கொண்டு 23 பாப்பானவர் இருந்தாங்க. அவ்வளவு முக்கியம் பாருங்க. திருமுழுக்கு யோவான் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு முக்கியமானவர், புனிதமானவர். இன்னைக்கு பாருங்க, இந்த இறை வாக்குனர் என்ன சொல்றாருன்னா, என் வாயை கூறிய வாளாக்கினார். ஏன்னா நான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்வேன். சில பேர் வாளாதான் இருக்கு, மற்றவங்களை வெட்டி நாசம் பண்ற வாழ். இந்த வாழ் ஆண்டவருடைய வார்த்தை, தீமையை அழிக்கின்ற வாய், நல்லதை பேசுகின்ற வாய். என் வாயை கூறிய வாளாக்கினார். என் கையின் நிழல், தன் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். ஆண்டவர் என்னை பார்த்துக்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். அம்பரா துணியில் என்னை மறைத்துக் கொள்வார். என்னை மறைச்சு வச்சுக்கிட்டு எப்ப என்னை பயன்படுத்தணுமோ அப்ப எடுத்து பயன்படுத்துவார். ஒன்றும் தெரியாம இருக்கலாம் மற்றவங்களுக்கு, ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் நீ வல்லமை உள்ளவராக இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் ஊழியன். நம்ம எல்லாருமே, நீங்களும் நானும் கடவுளுடைய வேலைக்காரன். அதை மறக்க கூடாது. அவருக்கு பிடித்தமானதை தான் செய்ய வேண்டும். சில நேரத்தில் என்ன ஆகுது, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், மார்க் வரல, கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சேன், நல்ல அறுவடை இல்லை, வேற ஏதேதோ கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இல்லை அப்படின்னு மனம் ஒழிஞ்சிடும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாரு, வீணான உழைப்பா, வெறுமையான பயன் இல்லாத உழைப்பு என்று நினைக்கிறாயா? என்னுடைய ஆற்றல் எல்லாம் வீணாய் செலவழிந்தது என்று நினைக்கிறாயா? நம்முடைய பரிசு ஆண்டவரிடமிருந்து தான் வருகிறது. நம்முடைய பரிசு ஆண்டவரிடமிருந்து தான் வருகிறது. அவர் பார்வைக்கு நாம் மதிப்பு பெற்றவர்கள். அவரே நம் ஆற்றல். பாருங்க, எல்லாரும் மீட்படைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பகுதி, இந்த நற்செய்தி வாசகமும் சரி, இந்த முதல் வாசகமும் சரி, நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சக்தி கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் நம் தாய் வயிற்றில் இருக்கும் போதே நம்மை பெயர் சொல்லி கூப்பிட்டார். கருப்பையிலேயே நம்மை தெரிந்திருந்தார். என் மீது அவருக்கு அக்கறை உண்டு என்பதை நாம் எல்லாரும் தெரிந்து கொண்டு, திருமுழுக்கு யோவான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தர வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டும். முக்கியமா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை புனிதமிகு நற்கருணை வழியாக காட்டினார். இதோ என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு பொருளை காணிக்கையாக கொண்டு வருகிறோம். இங்கே அந்த பொருள் ஆண்டவருடைய உடலாக, இரத்தமாக மாறுகிறது. அதை நாம் மீண்டும் பெறுகிறோம். இயேசுவாகவே நாம் மாறப்போகிறோம். ஆண்டவர் தம்மையே கொடுத்தார். நாமும் நம்மையே நம் வீட்டாருக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து வாழ சக்தி பெறப்போகிறோம். நன்மை வாங்குகிறோம், நன்மை செய்வோம். நன்மை செய்ய ஆற்றல் கிடைக்கும். புனிதமிகு நற்கருணை பாருங்க. தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகில் ஆண்டவர் 33 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். இன்னும் நிலையான விதத்தில் தம்முடைய தூய ஆவி வழியாக நம்மோடு இருந்து நம்மை ஒன்றாக்குகிறார். நமக்கு துணிச்சலை கொடுக்கிறார். நீங்கள் படித்தது போல எல்லா வரங்களையும் கனிகளையும் தூய ஆவியானவர் தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும். இந்த திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவிலே நாம் எல்லாரும் உள்ளம் தொடப்பட்டு
தூய வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவார்களாக. ஏனென்றால் 3 பிறந்த நாள் தான் இங்கே அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுறோம். ஒன்று டிசம்பர் 25 ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு. இன்னொன்று இன்னைக்கு, ஏன்னா 6 மாதம் பெரியவர், அதனால் சரியாக 24ஆம் தேதி இன்னைக்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாள். இன்னொன்று மாதாவினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி. எனவே திருமுழுக்கு யோவானும் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும் சிறப்பான விதத்திலே நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.